வணக்கம். மிக நீண்ட நாளுக்கு பிறகு கவிஞர் வைகை வீர குணசேகர பாண்டிய குழுமனார் சமூக வலைதளத்தில் இருக்கிறேன். வரக்கூடிய 2024 லோக்சபா தேர்தல் குறித்து பொதுமக்களுக்கு ஜனநாயக ரீதியாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து நான் சில பதிவுகளை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஜனநாயக ரீதியாக மக்கள் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் வேட்பாளர்கள் அப்பாவி ஏழை மக்களை 500 ரூபாய், 100 ரூபாய், 300 ரூபாய் என்பது கொடுத்து அந்த வாக்குகளை விலைக்கு வாங்க வேண்டாம் என்பது இந்த கலப்பு இடமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய கவிஞர் வைகை வீர குணசேகர பாண்டிய குழுமனாரினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. தயவு செய்து வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் ஏழை மக்களினுடைய அவர்களுடைய அந்த வாழ்வாதாரமின்றி, அந்த வசதியின்றி, அந்த ஏழையாக இருக்கக்கூடிய இதை தங்களுடைய சுயநலத்துக்காக யாரும் பயன்படுத்தக்கூடாது என்பது குறித்து உங்களை வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அந்த அவருடைய ஏழ்மை நிலையை பயன்படுத்தி ஜனநாயகத்தை யாரும் குந்தகம் விளையக்கூடாது என்பது குறித்து என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அதே நேரத்தில் நாம் எவ்வளவு வறுமைப்பட்டாலும், எவ்வளவு ஏழ்மையிலாக இருந்தாலும், பொதுமக்களாகிய நாம் ஜனநாயகத்தின் அடிப்படையில் அறம் சார்ந்துதான் நாம் இருக்க வேண்டும். பல செல்வந்தர்கள், பல கோடீஸ்வரர்கள், மிகப்பெரிய வசதி படைத்தவர்கள்தான் தற்பொழுது வேட்பாளராக நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் நாம் எந்த சூழ்நிலையிலையும் நாம் விலை போகக்கூடாது. அவர்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும், எவ்வளவு பணத்தை வாரி இறைப்பார்கள். ஆனால் உண்மையான பொதுமக்களாகிய நாமல் ஜனநாயகத்தை நாம் மதிக்க வேண்டும். ஜனநாயகத்தை மிகவும் மதிக்க வேண்டும். ஆகையினால் யார் பணம் கொடுத்தாலும், எந்த வேட்பாளர்கள் பணம் கொடுத்தாலும் நாம் வாங்கக்கூடாது என்பதில் நாம் திட்டவட்டமாக இருக்க வேண்டும். இந்த யூடியூப்பில் நம்ம கடையர் சேனல் நம்ம நடத்துகிறோம். நம்ம தான் முதல்ல 2013 நம்ம சமூக வலைதளத்திலே கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் சங்க தலைவராக இருக்கக்கூடிய கவிஞர் வைகை வீர குணசேகர பாண்டிய குழுமனார் பட்டியல் வெளியேற்றம் குறித்து, தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை குறித்தும் பொதுமக்களுக்கு அதிகப்படியான ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்திய இயக்கம் கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அது பொதுமக்களுக்கே தெரியும். அதன் அடிப்படையில் நம்மளுடைய வேண்டுகோளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் பிரதான அரசியல் கட்சிகளாக இருக்கக்கூடிய எத்தனையோ கட்சிகள் இருக்குது தமிழகத்தில். பிரதான கட்சிகள் இருக்கக்கூடிய வகையில் புதிய தமிழகம் மருத்துவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மட்டும்தான் பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை குறித்து முதலில் தமிழகத்தின் தலைநகரத்தில் சென்னையில் OMC மைதானத்தில் நடத்தி காட்டினார். அதன் முன்பு மற்ற தலைவர்கள், மற்ற சமூக இயக்கங்கள் அதனைத் தொடர்ந்து அந்த பெயர் மாற்றத்துக்கான அழுத்தத்தை கொடுத்து பல கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறார் என்பதுதான் வரலாறு. அதே நேரத்தில் இந்திய தலைநகரத்தில் புதுடெல்லியிலேயும் பேரணி நடத்தி காட்டினார் நமது புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள். அப்போ சமூகத்தின் குரலாக, குரலற்றவர்களின் குரலாக அதிகப்படியான ஒரு தராசு தட்டில் நம்ம நிறுத்து பார்க்குறோம். அந்த தராசு தட்டில் நம்மளுடைய கோரிக்கையை குறித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், பிரதான அரசியல் கட்சிகள், எந்த கட்சிகள் வாய் திறந்து அதனுடைய பொதுக்கூட்டங்கள் ஏதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அழுத்தம் கொடுத்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் ஜனநாயகத்தின் அடிப்படையில் குரலற்றவரின் குரலாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் திட்டவட்டமாக இருக்க வேண்டும். அது வேட்பாளராக இருந்தாலும் சரி, அது பொதுமக்களாக இருந்தாலும் சரி. ஆகையினால் நாம் ஒரு அறம் சார்ந்து வாழக்கூடியவர்கள். அதனால் நாம் பொதுமக்களாக இருக்கக்கூடிய அறம் சார்ந்து வாழக்கூடிய பொதுமக்களாக இருந்தால் வேட்பாளர்கள் எவ்வளவு காசு கொடுத்தாலும் அவர் காசுகளை தூக்கி அவர்கள் மூஞ்சிதான் எரிய வேண்டும். அவர்களுக்கு நாம் விலை போகக்கூடாது என்பதில் திட்டவட்டமாக நாம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்கள் காசு கொடுத்து மக்களை வாங்க விடுறாலும் அதையும் பார்த்து கொண்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. உடனே யார் எந்த வேட்பாளர்கள் பொதுமக்களுக்கு காசு கொடுக்கிறார்களோ அவர்களை திட்டமிட்டு அவர்களுடைய ஆதாரத்தோடு யார் காசு கொடுத்து பொதுமக்களிடமிருந்து வாக்குகளை பெறுகிறார்களோ அவர்களை ஜனநாயக ரீதியாக நாம் எந்த தேர்தல் அதிகாரியிடம் நாம் காமிக்க வேண்டும். அவர்களாம் பயப்படக்கூடாது, எவனுக்கும் பயப்படக்கூடாது. காசு கொடுத்தானா பயப்படக்கூடாது. எவனாக இருந்தாலும் சரி, சொந்தம் எவனாக இருந்தாலும் சரி, ஜனநாயகத்தை மதிக்க வேண்டும் என்றதுதான் என்னுடைய கான்செப்ட். ஜனநாயகத்தை மதிக்க வேண்டும். பொருளாதார சிக்கல் இருக்கிற இடையில நம்ம கடையர் டிவி சேனல் நடத்தலை. காசு எவன் சஸ்பீர் பண்ணி இப்போ போ, நீ உள்ளபடி நடக்கணும். கடந்த 2021 தேர்தலில் எத்தனையோ தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் சொல்லிட்டு ஆறாருக்கும் ஆதரவாக நின்னீங்க.
கடந்த 2 வருஷத்தில் தென் மாவட்டத்தில் மட்டும் எத்தனை தேவேந்திரர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அது குறித்து எத்தனை அப்புறம் கட்சிகளுக்கு ஆதரவாக போனவங்களாம் அவருடைய நிலைமை என்ன, அது குறித்து ஏதாவது வாய் திறந்து வெற்றி அடைஞ்சிருக்கலாம், அதில் உள்ள உரிமைகளை மீட்டு கொடுத்துருக்க முடியுமா? முடியாது, அதுவும் முடியாது. எதுவுமே முடியல, எதுவுமே கிடையாது. சந்து பொந்துக்கு 1008 சங்கங்கள், இயக்கங்கள், கொடிகள் போட்டு இந்த சமுதாயத்தை துண்டாடி முடிச்சிட்டீங்க. 2013 முதல் இப்போ வரையும் சமூக களத்தில் ஒரு தராசு தட்டில் நிறுத்து பார்க்கிறேன். என்னுடைய தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தின் குரலற்றவர்களின் குரலாக ஜனநாயகத்தின் அடிப்படையில் எந்த அரசியல் கட்சிகள் இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். நொண்டி குதிரையாக இருக்கவில்லை, நமக்கு சலுகைகளே தேவையில்லை. ரேஷன் கடையில் எல்லா சமுதாயத்துக்கும் தான் அரிசி இலவசமாக கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் மாணவர்களுக்கு அனைவருக்கும் தான் மடிக்கணினி, அனைவருக்கும் தான் மிதிவண்டி. எந்த விதத்தில் உனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட உனக்குன்னு தனியாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி பொருளாதாரத்தில் வேலைவாய்ப்பு எல்லாத்தையும் சரி. உங்களுக்கு எந்த இது கடந்த 15 வருடங்களாக படித்த இளைஞர்களுக்கு என்ன வேலைவாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க? ஏன் தென் மாவட்டத்தில் இருந்து தான் கோயம்புத்தூர், திருப்பூர், கோயம்புத்தூர், சென்னைக்கு தான் வந்து வேலை பார்க்கணுன்ற தலைவிதி என்னைக்குமா இங்கே மாற்ற போகிறீங்க? உங்களுடைய வேலைவாய்ப்பும் இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய சுயமரியாதையை நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. சுயசாதி பற்று பிரசாதி நட்போடு தான் இருக்கணும், சாதி வெறியோடு இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த கலப்பு இனமில்லாத தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தினுடைய கொள்கையாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் 2013 முதல் சமூக வலைதளங்களில் நான் மட்டுமே கலப்பினமில்லாத தேவேந்திர குல வேளாளர் செஞ்சு சொல்லி நம்ம வந்து புரட்சிகள் பண்ணோம். இதை ஒரு சில அரசியல் இயக்கங்கள் தலையாய் முன்னின்று நடந்து சமூகத்தின் குரலாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் பக்கத்து தேவேந்திர குல சமுதாய மக்கள் நிற்கவில்லை என்பதுதான் கடந்த 2021, 2019 போன்ற தேர்தலை நான் பார்த்து இவ்வளவு பெரிய நான் தலை சிறந்த அறிவாளி, தலை சிறந்த எதிர்களெலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அரசியல், ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏயோ ஒரு சமூகம் சார்ந்து வென்றெடுக்கமில்லை. ஒரு தலைவரை குறை சொல்லி போய் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறீங்களோ என்ன பண்ணீங்கன்னு இந்த பொண்ணு தெரியலை. இப்போ வரையும் போராட்டங்களும் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. பிணவரம் முன்னாடியும் மருத்துவத்துக்கு முன்னாடியும் எங்கே பார்த்தாலும் இப்போ போராட்டம் தான் நடந்தது. உங்களால் இது போராட்டம் உரிமையை மீட்டு கொடுத்துருமா? உங்களுடைய உரிமைக்காக யாராவது குரல் கொடுத்து வந்திருக்காங்களா? அரசியல் ரீதியாக, ஜனநாயக ரீதியாக எந்த உங்கள்கிட்ட வந்து வாக்கு பெற்று போன சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, உங்களுடைய கோரிக்கை குறித்து யார் வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஒற்று நன்கு ஆராய்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் வந்து சம உரிமை சம பங்கு, ஈக்குவல் அண்ட் ஈக்குவாலிட்டி தான். எல்லா சமுதாயத்துக்கும் சமமாக பங்கு கொடுங்க. அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, அது அதிகாரத்தில் ரீதியாக இருந்தாலும் சரி. அதே நேரத்தில் எல்லாத்தையும் கல்வியை வந்து நல்ல இலவச கல்வி, எல்லாத்துக்கும் இலவச நல்ல கல்வியை கொடுத்துருங்க. ஏன் வசதி படைத்த வரவர்களுக்கு சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க? கிராமத்தில் டவுசரை இடிக்கி இப்படி போட்டுட்டு தான் நம்ம போய் படிக்கிறன்றதெல்லாம் அரசு அரசு பள்ளிக்கூடத்தில் மாணவருக்கு ஒரு கல்வியும், சிபிஎஸ்சி உயர்தர வசதி படைத்த மாணவர்களின் கல்வியை வேறுபட்டு இருக்கணும். தரமான கல்வியை எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுத்துட்டு அப்படி இருந்துட்டா நமக்கு எதுக்கு இட ஒதுக்கீடு வேணும்? திறமை இருந்தால் எங்கே வேணால் வேலை பார்க்கட்டும். இங்கே வேணால் எங்கே கடல் கடந்து போகிறாங்க, இப்போ எங்கெல்லாம் ஃபாரின் போகிறாங்க, எங்கெங்க போகிறாங்கல்ல. நீங்கள் வந்து நம்ம வந்து சாதி மத இனம் கடந்து தான், சாதி கடந்து மதம் கடந்து இனம் கடந்து மொழி கடந்து ஜனநாயக ரீதியில் நட்போடு அனைத்து சமுதாயத்தோட நட்போடு தான் இருக்கிறோம். அதுதான் நமக்கு பிடிக்கும். அதனால் சுயசாதி பற்று பிரசாதி நட்பு தான் கலப்பு இனமில்லாத தேவேந்திர குல வேளாளர் சங்கம். அதான் சொல்கிறோம்ல, ஒரே சமுதாயத்தில் வசதி படைத்தவர்கள் ஒன்றியவர்களுக்குள்ளே திருமணம் எடுத்தாலும் பெண் கொடுக்கல பிரச்சனை இருக்குது. அதே நேரத்தில் நீ வசதி கம்மியாக இருந்துட்டு போய் இன்னொரு சமுதாயத்தினுடைய போய் கலப்பு திருமணம் முடிக்கிறது செய்யணும். அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய பாதிப்பும் ஏற்படுகிறது குறித்து தான் தொடர்ந்து கலப்பினமில்லாத தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தின்னு சொல்லிட்டு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். எதற்கு இன்னொரு சமுதாயத்துக்கு ஒருவருடைய காம இச்சைக்காக ஒரு ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய கலவரமாக இருப்பதற்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி தான் கலப்பு திருமணம் கூடாது என்பது சொல்லி சுயசாதி பற்று பிரசாதி நட்பாருங்க, ஒரே சாதிக்குள்ளே திருமணம் முடிங்க. ஒரே சாதிக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் கூட அதை சரி பயணும், மேடு பள்ளங்களை சரி செய்கின்ற ஒரு காரணத்தை கொண்டு தான் கலப்பு இனமில்லாத தேவேந்திர குல வேளாளர் சங்கம்னு சொல்லி நம்ம சமூக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு படுத்துக்கிறோம். நம்ம வந்து இந்த பொருளாதார மக்கள் மத்தியில் வந்து சிக்கல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல கிடையாது. நம்ம வந்து யூடியூப் சேனல் வருமானம்ன்றதெல்லாம் அந்த பொழப்பு நமக்கு தேவையில்லை. சமூக மக்கள் நலமாக இருக்கணும், எல்லா சமுதாயத்துடன் நலமாக இருக்கணும், நட்போடு இருக்கணும், சகோதரத்துவம் அப்படின்ற எண்ணத்தோடு தான் நம்ம தொடர்ந்து கலப்படமில்லாத தேவேந்திர குல சங்கம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து ஜனநாயக ரீதியாக
வாக்குக்கு யாரும் வாக்குக்கு பணம் வாங்கக்கூடாது. அதே நேரத்தில் வேட்பாளர்கள் பணம் கொடுத்து வந்தால் அவர்கள் அடித்து விரட்டி அவர்களுடைய அதிகாரிடம் தேர்தல் அதிகாரிடம் கொடுக்கணும் நீங்கள். அதுதான் நம்மளோட வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய குரலற்றவர்களின் குரலாக எந்த அரசியல் கட்சி வருகிறதோ அவர்களுக்கு நான் வாக்கு செலுத்தியிருக்கிறேன். கடந்த 2019 என்னுடைய குரலற்றவர்களின் குரலாக புதிய தமிழகம் மருத்துவர் டாக்டர் கிருஷ்ணசாமி, அதே நேரத்தில் 2021 பட்டியல் வெளியேற்றம் குறித்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் புதிய தமிழகம் தனித்து களம் கண்டது. அதற்கு நான் ஆதரவு அளித்து வாக்கு செலுத்தியிருக்கிறேன். ஆகையினால் வரக்கூடிய 2024 பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் யாரும் பணம் கொடுத்தாலும் நாம் வாங்கக்கூடாது. அதே நேரத்தில் பொதுமக்கள் ஏழ்மையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை அவர்கள் இதுக்கு பயன்படுத்திக்குவார்கள். அதற்கு நாம் விலை போகக்கூடாது, அதற்கு நாம் ஈடுபடுத்தக்கூடாது. வாக்காளர்களுடைய நாம் ஜனநாயகத்திற்கு கட்டுப்பட்டு பணம் வாங்காமல் நமது குரலற்றவர்களின் குரலாக இருக்கக்கூடியவர்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்பதில் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜனநாயகத்தை யாரும் விதிக்கக்கூடாது. ஜனநாயக ரீதியாக நாம் ஒரு குடிமகனாக இருந்து நாம் வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கலப்பு இனமில்லாத தேவேந்திர குல வேளாளர் சங்கம் தொடர்ந்து சமூக கலைஞர் 2013 முதல் 2024 வரை ஒரு தராசு தட்டில் நிறுத்து பார்க்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எந்த கட்சிகள் தேவேந்திர குல சமுதாயத்தின் குரலாக இருக்கிறது என்பதை தராசு தட்டில் நிறுத்து பார்க்கிறோம். அந்த விதத்தில் யார் அதிகப்படியான சேவைகளும் அதிகப்படியான சமூகத்தினுடைய போராட்டங்களுக்காக செய்திருக்கிறதோ அவர்களுக்கு நாம் ஆதரவாக இருந்திருக்கிறோம் என்பதை மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன். அதே நேரத்தில் 2019 2021 சட்டப்பேரவை தேர்தலும் கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலும் அதற்கு முன்பு 2019 பாராளுமன்ற தேர்தலும் தற்போது நடக்கக்கூடிய 2024 லோக்சபா தேர்தலாக இருந்தாலும் சரி, நாம் நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தினுடைய குரல் ஆதரவு என்பது புதிய தமிழகம் மருத்துவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு இருந்தது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். தற்பொழுது ஜனநாயக ரீதியாக வாக்கு செலுத்த வேண்டும். வேட்பாளர்கள் யாரும் பணம் கொடுத்து வந்தாலும் அவர்களை அடித்து விரட்டி அவர்கள் உரிய அதிகாரிடம் ஒப்படைக்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் பொதுமக்களாகிய நாம் காசு பணத்துக்கு விலை போகக்கூடாது என்பதில் நான் வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.